வைத்தார். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கும் இல்லையா? எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் கடவுள் என்று சொல்லுகிற நபர்கள் தோன்றினார்கள். அவர்கள் கல்லறை இன்றும் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசுவின் கல்லறை மட்டும் இன்று வரைக்கும் திறந்திருக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். எதனால்? நமக்கு ஒரு நம்பிக்கை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமேன். பக்கத்தில் சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். நம் பரலோகத்துக்குரியவர்கள். ஆமேன். நரகத்தில் இருக்க வேண்டிய நம்மை, பாவத்தில் இருந்த நம்மை அவர் அப்படியே மீட்டு கொண்டு எனக்கு சொந்தமான பிள்ளை என்று நம்மை வாங்கி கொண்டார். நம்ம அந்த சிலுவையில் நம்ம இருக்க வேண்டியது அவர் நமக்காய் ருசி பார்த்தார். எத்தனை பேர் அதை நினைக்கிறீங்க? ஒவ்வொரு வருடமும் நினைக்கிறதில்ல, ஒவ்வொரு நாளும் அதை நினைக்கணும். ஆமேன். அவர் எனக்காக எல்லாவற்றும் செய்து, சத்தமாய் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எனக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டார். இனி நான் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்க போகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. அதான் பாட போகிறோம். நெக்ஸ்ட் பாட்டு என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏன்னா ரொம்ப சேற்றில் இருந்த நம்மை ஆண்டவர் தூக்கி எடுக்கிறாராம். நாற்றத்தில் இருந்த நம்மை, யாரும் நம்மை பார்க்கக்கூட முடியாமல் அந்த அந்த நிலைமையில் இருந்த நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்து நம்மை அலங்காரமாய் நம்மை மாற்றிருக்கிறார். ஆமேன். பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் அழகாக இருக்கீங்க.
ஆண்டவர் உங்களை அழகாக மாற்றியிருக்காரு. ஆமென். இதை நினச்சி நாம் ஒரு சின்ன ஆக்ஷன் செய்ய போகிறோம். அது கூட சேர்ந்து நீங்களும் சேர்ந்து செய்யணும். ஏன்னா நம்ம வெளிப்படுத்தணுன்னா நம்ம முகத்தில் தெரியும், நம்ம செய்கையில் தெரியும். அதனால் என்னோட சேர்ந்து இந்த பாடலை உற்சாகமாய் பாடுங்கள். ஆமென். உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். எல்லாம் ரெடியா? என்னை தூக்கி தூக்கி எடுத்து
தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரனே. முன்னாடி இருக்கிற எல்லாரும் நீ சர்வ வல்லவா. ஓ, என்னை தூக்கி தூக்கி சமாதானக்காரனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை தூக்கி எடுத்திருக்கிறார். ஆமா, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் எதை காண்பிக்கிறது? இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் யாருமே தூக்க முடியாத இடத்தில் இருந்த என்னை தூக்கி நிமிர்த்தி நிற்க பண்ணியிருக்கிறதை காட்டியிருக்கிறது. என் மேல பாவம் என்னும் பாரம், சாபம் என்னும் பாரம், வியாதி என்னும் பாரம், இதெல்லாம் என்னை போட்டு அழுத்தி என்னை சேற்றிலையும் என்னை தரித்திரத்திலையும் என்னை வியாதியிலும் அமர பண்ணியிருக்கும் போது இந்த இயேசுவினுடைய மரணம், இந்த இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் என்னை தூக்கி நிறுத்தி இருப்பது தான் நிஜம். அதை தான் நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம், அதை தான் சொல்லி பாடுறோம். என்னை தூக்கி நிறுத்துகிற ஆண்டவர். லாசருவனுடைய கல்லறை அருகே போய் அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார். லாசரு மரித்து போயிருந்தாலும் உயிரோடு எழும்பி வந்தான். இன்றைக்கு இந்த இயேசு ஜீவனோடு இருக்கிறார். என் வாழ்க்கைக்கு நேராக ஒரு வார்த்தை சொன்னால் என் வாழ்க்கையில செத்த நிலைமைகள் ஜீவனோடு எழுந்திருக்கும், உயிர்த்தெழும் என்ற நம்பிக்கை. இதுதான் எங்க இயேசுவினிடத்திலே நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். மற்ற தெய்வத்துக்கும் எங்க இயேசப்பாக்கும் என்ன வித்தியாசம்? எங்க இயேசப்பா சொன்னா மரித்ததும் உயிரோடு எழும்பும். எங்க இயேசப்பா சொன்னா என் வாழ்க்கையில எந்த செத்த நிலைமைகள் இருந்தாலும் அது உயிர்த்தெழும். ஹல்லேலூயா. அன்றைக்கு ராத்திரியில அவங்க இருட்டோட போறாங்க பாருங்க, கல்லறையில போய் தேடுறதுக்கு போறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் பாருங்க. போற வழியிலே யோசிச்சுக்கிட்டே போறாங்க, எங்களுக்காக யார் இந்த கல்லை தள்ளுவா? ஏன்னா கல் அவ்வளோ வெயிட்டா இருக்குமே, அதை தள்ள முடியாதே, எங்களுக்காக யார் உதவி செய்வான்னு அந்த ஏக்கத்தோட அவங்க 2 பேர் கான்வர்சேஷன் பேசிக்கொண்டே அவர்கள் போகும்போது ஏற்கனவே அங்கே கல் புரட்டப்பட்டிருந்ததை பார்த்தார்கள். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளையிலே நமக்கு எதிராக வருகிற சில காரியத்தை நம்மால் செய்ய இயலாது, யாராவது நமக்கு உதவி வேண்டும் என்று நாம் நினைப்போம். ஆனால் நமக்கு முன்பதாக இயேசு ஏற்கனவே அந்த கல்லை புரட்டி போட வல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? தடைகள் இருக்கட்டும், வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கட்டும், ஆனால் இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்தலின் வல்லமை எல்லா தடைகளையும் நீக்கி போடும், வாசல்களை திறக்கும். ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் எதை நம்பணும்? என் வாழ்க்கையில நீண்ட நாட்கள் சில கற்கள் எனக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கலாம், அதை புரட்ட ஒருவருமே இல்லை என்று நீங்கள் யோசித்து இந்த ஆராதனையில அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவின் உயிர்த்தெழுத வல்லமை உங்கள் மத்தியிலே கடந்து வரும்போது அந்த கற்கள் தள்ளப்படும். அடைத்திருக்கிற எல்லா வாசல்களையும் திறந்து நீங்கள் உள்ளே பிரவேசிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வியாதி என்னும் கல் நீங்கி போகும், தரித்திரம் என்னும் கல் நீங்கி போகும். என் வாழ்க்கையில எதெல்லாம் கல் போல இருக்கிறதோ அது எல்லாம் நீங்கி போகிற ஆராதனையா இந்த ஆராதனை இருக்க போகிறது. ஹல்லேலூயா. இயேசுநாதர் சொல்றார், இயேசுநாதர் மாத்திரம் தான் இதை கேட்க முடியும், நம்மெல்லாம் கேட்க முடியாது. அது ஒரு வசனத்திலே இருக்கு பாருங்க, கேள்விக்குறியாதான் இருக்கும். மரணமே உன் கூர் எங்கே? பிசாசு நம்ம அப்படிதான் கேட்கணும், மரணமே உன் கூர் எங்கேன்னு இயேசுநாதர் கேட்டிருப்பாரு. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நீ நினைச்சிய பிசாசே, நீ ஜெயிச்சிடலான்னு நினைச்சிய, அதுக்கு தானே சிலுவையில் அரைஞ்ச, அதுக்கு தானே கல்லறைக்குள்ள கொண்டு போய் வச்ச. ஆனா இல்ல, கல்லறையினாலே அவரை அடைத்து வைக்க முடியவில்லை. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பாதாளத்தை ஜெயித்தவராய், சத்துருவனுடைய எல்லா கிரியைகளையும் அழித்தவராய் அவர் இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். என் கடவுள் ஒன்றும் கல்லோ மணலோ இல்ல ஏதோ ஒரு நான் செஞ்சு வைத்த மனிதனால் உருவாக்கப்பட்டவர் அல்ல, மனிதனையே உருவாக்கினவர் தான் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார்.
எந்த மனுஷனாலும் அவரை உருவாக்க முடியாது. அவர் தான் மனுஷனை உருவாக்கினார். அல்லேலூயா. இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை இப்போ நம்ம பாடும்போதே நம்முடைய சரீரத்தில் அது கடந்து வரும். விசுவாசத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்ம எல்லாரும் இணைந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். 2 ஆராதனையில் பாடும்போதே தேவ பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தோம். இந்த ஆராதனையிலும் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாடுவோம். Thank you Jesus. மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர். ஓ ஸ்தோத்திரம். வெற்றி சிறந்த கர்த்தர், என்னை ஜெயிக்க வைக்கிற ஆண்டவர், என் தலைகளை முறியடிக்கிற இயேசு, எல்லாவற்றையும் மேற்கொள்ள வல்லமையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஏற்றுவோம். மரணமே உன் ஊர் எங்கே? பாதாளமே ஜெயமெங்கே? மரணமே உன் ஊர் எங்கே? பாதாளமே ஜெயமெங்கே? மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டான். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டான். எவ்வளவு நிஜமானது! மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டான். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டான். மரணமே ஊர் எங்கே? பாதாளமே ஜெயமெங்கே? மரணமே ஊர் எங்கே? பாதாளமே ஜெயமெங்கே? சாத்தானுடைய எல்லா சூழ்ச்சிகளை கல்வாரி சிலுவையிலே அவர் சாவாலே வென்று மரணத்தின் பயத்தை நமக்கு நீக்கினவராயிருக்கிறார். சொல்லி உயர்த்துவோம். சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார். சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டுக் கொண்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டுக் கொண்டார். அதனால சொல்லுவோம், பயமில்லையே. இயேசு ஜெயம் எடுத்தார், பயமில்லையே. ஜெயம் எடுத்தார், இயேசு ஜெயம் எடுத்தார். மரணமே உன் ஊர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணமே உன் ஊர் எங்கே? பாதாளமே ஜெயம் எங்கே? அழிவுக்குரிய சரீரமாகிய இந்த சரீரத்தை அழியாமையாகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும் போது நம்முடைய மரணமும் ஜெயமாக விழுங்கப்படுகிறது. இயேசு ஜெயித்தெழுந்தது போலவே நானும் ஒரு நாள் அவருடைய வருகையின் போது முதலாவது மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள், பின்பு நாமும் அதை தொடர்ந்து செல்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போலவே மரணத்தை ஜெயித்த ஆண்டவரை சொல்லி மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். அழிவுக்கு உரிய இவ்வுடல் ஒரு நாள் அழியாமை அணிந்து கொள்ளும். அழிவுக்குரிய இவ்வுடல் ஒரு நாள் அழியாமை அணிந்து கொள்ளும். சாவுக்குரிய இவ்வுடல் ஒரு நாள் சாவாமை அணிந்து கொள்ளும். எத்தனை பேர் இதை நிஜம் நம்புறீங்க? என்னுடைய சரீரம் சாவாமை அணிந்து கொள்ளும். ஆகவே மரணத்தை குறித்து பயமில்லையே. ஜெயம் எடுத்தார், இயேசு ஜெயம் எடுத்தார்.
மரணத்தை ஜெயித்த இயேசுவை சொல்லி உயர்த்துவோம். இறந்தோர் மேலும் வாழ்வோர் மேலும் ஆளுகை செய்திடவே இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இயேசு மரித்து உயிர்த்து எழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். பயமில்லை, பயமில்லை, இயேசு ஜெயமெடுத்தார். மரணமே குரல் ஒலிக்க கர்த்தரேசு வந்திடுவார். கட்டளை பிறக்க தூதர் குரல் ஒலிக்க கர்த்தரேசு வந்திடுவார். கிறிஸ்துவுக்குள் வாழ்வோர் கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் எதிர்கொண்டு சென்றிடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழ்வோர் கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் எதிர்கொண்டு சென்றிடுவோம். மரணமே கூரெங்கே, பாதாளமே உச்சமெங்கே. மரணமே ஓ பாதாளத்தின் திறவுகோலை வாங்கி ஓ சாத்தானை வீழ்த்தி ஜெயம் தந்த இயேசுவின் வல்லமை. ஓ இந்த ஆராதனை வேளையிலே அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய சரீரத்திலே புறப்பட்டு வருகிறது. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளும் திறக்கட்டும் ஆண்டவரே. ஓ மரணமே எங்களை ஜெயிக்க வைக்கிற இயேசுவே, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லுவோம். சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போதே ஓ ஷகா தல ரபா மாமா தரஹா. ஓ ஸ்தோத்திரம். சாவை வென்ற இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கும் கிரியை செய்கிறது. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஓ எங்கள் தெய்வமே, மரணமே பாதாளமே ஜெயமெங்கே. ஹல்லேலூயா. மரணத்தை வென்றெழுந்த இயேசு, ஓ ஸ்தோத்திரம். மரணத்தை ஜெயித்து எனக்கு ஒரு பயமில்லாத வாழ்க்கை தந்து விட்டார். முன்பு நாம் மரித்தால் எங்கு போவோம் என்ற பயம், ஆனால் இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்ததின் மூலமாக நான் உலகத்தின் வாழ்க்கை முடித்த பிறகு எனக்கு நித்தியம் என்னும் வாழ்க்கை ஆதாயமாக அவருடைய உயிர்த்தெழுதலிலே எனக்கு பெற்று தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அநேகர் மரித்து விட்டார்கள். நமக்கு முன்பதாக நாம் வீட்டில் இருக்கிறவர்கள், நம்முடைய உறவினர்கள் எல்லாம் மரித்து விட்டார்கள். ஆனால் மரித்தவர்கள் யாரெல்லாம் இந்த அழியாமையாகிய இயேசுவை இந்த அழிவுக்குரிய சரீரத்தில் தரித்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும்
உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை இயேசு கொடுத்திருக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே நானும் உயிர்த்தெழ முடியும் என்ற நம்பிக்கையை அவர் தருகிறார். ஆனால் இந்த தெய்வத்தை காட்டிலும் வேறு எந்த தெய்வத்தை நான் ஆராதிக்க முடியும்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையுள்ள ஆண்டவர். ஓ ஸ்தோத்திரம்! இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். அவரை வாரினால் அடித்து துன்பப்படுத்தி சரீரமெல்லாம் காயப்படுத்தி அவருடைய கரங்களிலே ஆணி அடித்து கடைசி சொட்டு ரத்தம் சிந்துகிற வரைக்கும் அவரை கொடிய முறையிலே அவரை வேதனையோடு கொன்று போட்டார்கள். தன் சொந்த ஜனங்களே அதை செய்தார்கள். சத்துரு மிகவும் மகிழ்ந்து களி கூர்ந்தான். 3 நாட்கள் அவன் மிகவும் களி கூர்ந்து, இயேசுநாதரே சொல்லிவிட்டாரே, சிலுவையிலே முடிந்தது என்று சொல்லிவிட்டாரே என்று அவன் ரொம்ப தைரியமாய் களி கூர்ந்தான். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியவில்லை. இந்த மரணத்தின் மூலமாக தான் அவனுடைய தோல்வி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவன் அறியாதிருந்தான். 3ஆம் நாளிலே கர்த்தர் சொன்னபடியே, இயேசு சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். தேவதூதன் வந்து சொல்லுகிறான், அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்த வல்லமை என் சரீரத்தில் புறப்பட்டு வரும். அவர் சொன்னபடியே என் வாழ்க்கைக்கு எல்லாம் நடக்கும். அவர் சொன்னபடியே என் வாழ்க்கை அவர் ஜீவனோடு அவர் வைத்திருக்கிறார். அவர் சொன்னபடியே. அதனால்தான் பைபிள் சொல்லுது, அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த கால வேளையில நாங்கள் ஆராதிக்கிற இயேசு நிகர் இல்லாதவர், இணை இல்லாதவர், இரக்கம் செய்கிறவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். இந்த அற்புதமான ஆண்டவரை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா! இங்க வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அற்புத சாட்சியாக இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே இயேசு செய்ததை நாம் வைத்திருக்கிறோம். இயேசு ஏதாவது ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். அதை நினைத்து இந்த காலை வேளையில உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்தி உயர்த்த போகிறோம். நிகரில்லாதவர், ஓ ஸ்தோத்திரம், இணை இல்லாதவர் என்று சொல்லி இரக்கம் செய்கிற தகப்பன் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாங்கள் எங்க ஆயுள் முழுவதும் உம்மை உயர்த்துவோம் என்று உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள ஆண்டவரை நாம் எல்லாரும் சொல்லி பாடும். நிகரே இல்லா தேவன் நீர், இணை இல்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீ. சத்தத்தை உயர்த்தி சொல்வோம், நிகரே இல்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம். 2 கரத்தை உயர்த்தி சொல்லுவோம், ஆயுள் முழுவதும் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை எங்கள் ஆயுள் முழுவதும் எங்களை அற்புதமான சாட்சிகளாக எங்கள் இயேசுவையே மகிமைப்படுத்துகிறோம். ஒருவருக்கே செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம். உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் ஷபரதலரபோரி அந்தரஹா. ஓ உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஆயுள் முழுவதும், ஆயுள் முழுவதும் எல்லா புகழும்
சத்தத்தை உயர்த்தி எங்களாயுள் முழுவதும் எல்லா புகழும் எல்லா கனமும் மேலும் உயர்ந்தவரை Oh yes, I can feel the presence of the Lord this morning. அவருடைய பிரசன்னத்தை உணர முடிகிறது. ஓ ஸ்தோத்திரம். அவருடைய பிரசன்னத்தில் மலைகள் விலகி ஓடும், பர்வதங்கள் மெழுகு போல உருகும். ஓ அவருடைய பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், விடுதலை உண்டாக்குகிற தேவ பிரசன்னம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்கள் தேவன் ஜீவனோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. என் வாழ்க்கையில ஒரு பலன் உண்டாகும், ஒரு அற்புதம் உண்டாகும், ஒரு விடுதலை உண்டாகும், ஒரு முழு நம்பிக்கை என் வாழ்க்கையில கிடைக்கும். இந்த இயேசுவை நாம் ஆராதிக்கும் போது உயிர்த்தெழுதலின் தேவன், உயிரோடு எழுந்தவர், பாவத்தை, சாபத்தை, தரித்திரத்தை எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே அவர் அடித்து அவரும் ஜெயித்து என்னையும் ஜெயமாக நடத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை வேளையில இந்த உயிர்த்தெழுதலின் தேவனால் எனக்கு விமோச்சனம் உண்டு, இந்த உயிர்த்தெழுதலின் தேவனால் என் வாழ்க்கை மாற்றப்படும். இதுவரைக்கும் நீங்கள் நினைத்திருக்கலாம், ஏன் என் வாழ்க்கையில தாமதம், இதுவரைக்கும் நடக்கவில்லையே, ஸ்தோத்திரம், இதுவரைக்கும் இப்படி இல்லையே, எதுவுமே நடக்கலையே என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், இந்த ஆராதனை நேரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் மீது கடந்து வந்திருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அது அப்படியே போகிறதில்ல. அந்த வல்லமை கிரியை செய்யும். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற வல்லமை. எல்லாம் செத்த நிலைமையா இருக்கிறதே, எப்பொழுது ஒரு மாற்றம் உண்டாகும்? நீண்ட நாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்க பண்ணுகிறதே என்று நீங்கள் இந்த ஆராதனைக்கு வந்திருப்பீர்கள். ஆனால் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உயிரில்லாத செத்த எல்லா நிலைமைகளையும் மாற்ற சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தை தரித்த பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த உயிர்த்தெழுத வல்லமை நம் நடுவே கிரியை செய்யும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. வருகிற நாட்களிலே அநேக சாட்சிகள் எழும்ப போகிறது. சுற்றி நடக்கிற சம்பவங்களை பார்த்தால் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நமக்கு ஒரு நம்பிக்கை என்ன? மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழும்புவார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரை பின்தொடர்ந்து நாம் செல்லுவோம். இந்த நம்பிக்கை எந்த தெய்வத்திடத்திலும் இல்லை. ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற இயேசு உம்மிடத்தில் இருக்கிறதே, அதை நினைத்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறீரே, அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த காலை வேளையிலே ஆராதிக்க எங்களுக்கு நீ பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. அப்படிப்பட்ட வார்த்தையை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் எங்கள் இருதயத்தை திறந்து வைத்து காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்கள்.
രാജാധിരാജൻ മഹിമയോടെ സിയോൻ മലയിൽ എഴുന്നള്ളാൻ. രാജാധിരാജൻ മഹിമയോടെ സിയോൻ മലയിൽ എഴുന്നള്ളാൻ. രാജാധിരാജൻ മഹിമയോടെ സിയോൻ മലയിൽ എഴുന്നള്ളാൻ. പ്രാണപ്രിയന്റെ പൊന്നുമുഖത്തെ തേജസ്സോടെ നാം കാണാൻ കാലമായി. പ്രാണപ്രിയന്റെ പൊന്നുമുഖത്തെ തേജസ്സോടെ നാം കാണാൻ കാലമായി. തേജസ്സോടെ നാം കാണാൻ കാലമായി. രാജാധിരാജൻ മഹിമയോടെ സിയോൻ മലയിൽ എഴുന്നള്ളാൻ. 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 யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த செய்தி முடிவதற்குள்ளே நீங்கள் ஒரு 20 முறைக்கு மேலே சொல்லணும். ஒரு பிரதர் வந்து சொன்னாங்க, நான் 50 முறை சொன்னேன் பாஸ்டர் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனார். எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறீங்களோ இந்த மீதியுள்ள மாதங்கள், இந்த வருட இறுதி சொல்ல மாட்டேன், இந்த மாதத்தின் இறுதிக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சில காரியங்களை, மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார். அதை நீங்கள் அறிக்கை செய்வதுதான், இந்த வாய்நாள் சொல்வதுதான் இந்த வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மீட்பர் என்றால் மீட்டெடுக்கிறவர், மீட்பர் என்றால் விடுதலை செய்கிறவர்,
மீட்பர் என்றால் ரட்சிக்கிறவர் என்று பொருள்படும். உங்கள் வாழ்க்கையில் அவர் மீட்பராய் இருக்க போகிறார். இந்த ஈஸ்டர் நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, நம்முடைய சபைக்கு அவர் மீட்பராய் இருக்க போகிறார். ஆமென். இதை சொன்னவர் யார்? யோபு பக்தன். இங்கே யாராவதுக்கு யோபு பேர் இருக்கா? இந்த பக்தர்கள் பெயர்கள்லாம் வைங்க உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு. யோபு நல்ல பெயர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சொல்லுகிற இந்த யோபுடைய வாழ்க்கை கொஞ்சம் பாருங்களேன் திரும்பி. அவருடைய வாழ்வின் நிலைமை மிகவும் பரிதாபமான சூழ்நிலை, வேதனை நிறைந்ததாய் இருந்த வாழ்க்கை. அந்த வேதனையை, அவர் சந்தித்த பிரச்சனையை அந்த வார்த்தையினால் நாம் விவரிக்கவே முடியாது. அதன் வழி கொடியது. அப்படி ஒரு மனுஷனுக்கு வரவே கூடாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருக்கு இழப்பு வரலாம். நமக்கு இழப்பு வந்திருக்கிறது, நஷ்டம் வந்திருக்கிறது. ஆனால் இவருக்கு வந்த இழப்பு இப்படி வரக்கூடாதுங்க. சுகவீனம் வரலாம், வியாதிகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம். ஆனால் இவருக்கு வந்த மாதிரி யாருக்கு வரக்கூடாது. சொத்துக்கள் சுகத்திலே நம்ம கொஞ்சம் இழக்கலாம், ஆனால் மொத்தமாக இழக்கிறது ரொம்ப கஷ்டங்க. டோட்டல் அவுட், எல்லாம் அவுட். அந்த அளவு பாதிக்கப்பட்ட நபர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் என்னங்க? பின்னாடி சத்தம் வருவதற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த பாதிப்பு, அவருடைய யோபுவின் பாதிப்பில் நமக்கு வந்திருப்பது ஒரு கடுகு அளவு தான், ஒரு குண்டூசி அளவு தான். அவ்வளவு பாதிப்புள்ளவரே அப்படி சொல்லும் போது நீங்களும் நானும் இன்னும் எவ்வளவு சத்தமா கைகளை உயர்த்தி சொல்லணும். ஆமென். அந்த பாதிப்புல அவர் அப்படி சொல்றார். நம்முடைய பாதிப்பெல்லாம் நீங்க நினைக்கலாம், எனக்கு தான் இவ்வளோ பெரிய கஷ்டம். கொஞ்ச நாளாக நான் நினச்சேன், எந்த பாசுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லை, எனக்கு தான். ஆனால் இந்த யோபுவின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது நல்லா தப்பிச்சேன், எவ்வளோ பரவாயில்ல. அவருக்கே அப்படி சொல்ல முடியுதுன்னா இந்த வார்த்தையை நம்பிக்கையோடு சொன்னதினால், நான் உயிரோட தான்ப்பா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார் யோபு பார்த்து, நான் உயிரோட தான் இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் தன்னை யோபுக்கு வெளிப்படுத்தினார். வசனம் சொல்லுகிறது, அவருடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வாதம் 2 மடங்கு. எத்தனை மடங்கு? எத்தனை மடங்கு? கை காட்டணும். ஓ பாஸ்ட் ஏடிஎம்கேவா அப்படின்னு சொல்லிடாதீங்க. டபுள் ஆசீர்வாதம். ஆமென். யாக்கோபு 2 பரிவாரங்களோடு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நாம் வாசிக்கிற வசனத்தில் இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பி கொடுத்தார். நமக்கு ஏன் இன்னும் திரும்பி வரல? நம்ம முறுமுறுக்கிறோம், புலம்புறோம், யோபுவை போல இதை சொல்ல மாட்டேங்கிறோம். ஆனால் இன்றையிலிருந்து நீங்கள் சொல்றதுனால நான் விசுவாசிக்கிறேன், நீங்க இழந்ததை கர்த்தர் இந்த மாதத்தின் இறுதிக்குள்ள திருப்பி தருவார். யாருக்கு? யாருக்கு? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு சொல்லுகிறவர்களுக்கு. இந்த வார்த்தையை நம்புவது உண்மை என்றால் 3 மாதம் எப்படியோ ஓடி போயிருச்சு. முன்னிருந்த நிலைமை பார்க்கிலும் இனி உள்ள பின் நாட்களில், மாதங்களில் நிறைய ஆசீர்வாதங்களை, மாற்றங்களை நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். நீங்கள் யோபு கிட்ட போய் கேட்பீர்களானால், என்னையெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் செஞ்சாரு, மீட்டு கொடுத்தாரு என்று கேட்டால், யோபு சொல்வாரு, என் சொத்தெல்லாம் மீட்டு கொடுத்துட்டாரு. அப்படியானால் இந்த இடத்தில் வந்திருக்கிற உங்களில் யாராவது இடம், உங்களுடைய நிலம், உங்களுடைய பணம், உங்களுடைய நகை, உங்களுடைய பொருட்கள் நீங்கள் இழந்திருப்பீர்களானால்,
ஆண்டவர் அதை திருப்பி தருவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் காலையில் ஒரு அம்மா ஓடி வந்து காணிக்கை கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். அவங்க எப்பவுமே முடிஞ்சால் பாஸ்டர்மாயிட்ட போய் தன் கஷ்டத்தை சொல்லி ஏதாவது கேட்பாங்க. அப்படிப்பட்ட அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்களுடைய நகை காணாமல் போனது, நாங்கள் ஜெபம் பண்ணோங்க, அது கிடைத்தது, ஆகவே இந்த பொருத்தனை காணிக்கை பாசித்தாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அந்த காணிக்கை எங்களுக்கு வேண்டாம், விபிஎஸ் நடத்துவதற்கு தேவை இருக்கிறது, அங்கே கொடுங்கம்மா அப்படின்னேன். என்ன சொல்கிறேன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோபு சொல்லுகிறார், என் சுகத்தை மீட்டு கொடுத்திருக்கிறார். சொத்தை மாத்திரம் இல்லை, என் சொத்தை, என் சுகத்தை மீண்டும் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அவர் சரீரத்தில் கொஞ்சம் கூட பாதிப்பு இல்லாத இடமே இல்லை. நமக்கு தலைவலி இல்லைன்னா காது வலி ஏதோ ஒன்று ரெடி ஆகிட்டா ஒன்று. ஆனால் யோபுக்கு அப்படி இல்லை. சொல்லுங்க, உச்ச தலையிலிருந்து உள்ளம். சிலர் குனிந்தவர்களுக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் இப்படி சபையில் செய்யும் போது இங்கே வந்து முன்னாடி பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க சொல்ல வேண்டியதில்லை. பால் தினகரன் ஐயா கிட்ட போய் 2 பஸ் ஏறி இறங்கி செலவு பண்ணி காருண்யாவில் போய் அவர் என்ன தொடணும்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. போகலாம், அங்கெல்லாம் போகணும். ஆனால் நீங்கள் இப்பொழுது ஆலயத்தில் இந்த வார்த்தை வரும்போது நீங்கள் அப்படி செய்யும்போது, இங்கே ஒர்ஷிப் பண்ண பிள்ளைகளெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு எந்த பாட்டுன்னு தெரில, குமிஞ்சு குமிஞ்சு எந்திரிச்சாங்க. தூக்கி தூக்கி எடுத்தீரே, இந்த பாட்டு பாட பாட குவிஞ்சு குவிஞ்சு எடுத்தாங்க. நான் விசுவாசிக்கிறேன், இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நாள் இடுப்பு வலி வராது. அல்லேலூயா. ஆலயத்தில் வந்துட்டு சேருக்கு வலிக்கும்னு நினைக்காதீங்க. சேர் உடைஞ்சாலும் பரவாயில்ல, ஏதாவது நம்ம செஞ்சு ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட வாங்கணும். ஆமென். என்ன சொல்ல வரேன்னா, தலையிலிருந்து பாஸ்டர் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, நீங்கள் செய்யுங்க பாஸ்டர், உங்களுக்கு இடுப்பொலி இருக்கும் போல இருக்கு, அப்படி இல்லை. அதாவது இந்த அம்மை வெயில் காலத்தில் ஒரு வரும் இல்லை, அம்மை கொப்பளம், சூட்டு கொப்பளங்கள் எனக்கும் வந்திருக்கு. சின்னதில்லை, பெரிய அம்மை வந்திருக்கு, சின்ன அம்மை வந்திருக்கு. ஆனால் ஒரு வீட்டுக்கு போய் பார்த்தேன், அந்த அம்மை கால் உள்ளங்கால்லாம் வந்திருக்குங்க. நடக்க முடியாது, பாத்ரூம் போக முடியாது. அந்த காட்சி என்னை அப்படியே உள்ளத்தை உடைச்சிருச்சு. யோபுக்கு இதே கதி தான். கால் கீழே ஊன முடியாது, தூக்கிட்டு போக மனைவி கிட்ட வரமாட்டேங்கிறா. ஏன்? புண்ணெல்லாம் அழுகி நாற்றம். வேலைக்காரன் இருக்கிறான், வேலைக்காரனை கூப்பிட்டு பா முடியல, ஒரு டம்ளர் தண்ணி கெஞ்சினா வேலைக்காரன் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறானா, கேளாதவன் போல திரும்பிட்டு இருக்கிறானா. நிலைமை நினைச்சு பாருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வார்த்தை வருமா உங்களுக்கு, எனக்கு வருமா? வேலைக்காரங்க செட்டப் பண்ண மாட்டேங்கிறான், உறவுகள் சிதறி போயிட்டாங்க. கஷ்டப்படும் போது, பாதிக்கப்படும் போது கூட இருக்க வேண்டியவர்கள் ஓடிட்டாங்க. நல்லா இருக்கும் போது எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல சரீரம் நாற்றம் எடுக்கிறது, உருவமே உருகுலைந்து போனது. பார்க்கிறதுக்கு யாருமே அடையாளம் கண்டுபிடிக்காத மாதிரி, தெரியாத மாதிரி அவன் பலவீனம் அவனை சிதைத்து விட்டது. வேதம் சொல்லுகிறது, அவனுடைய பிள்ளைகள் அந்த ஊட்ஸ் தேசத்தில் மாத்திரமல்ல, அந்த யோபுவின் சரித்திரம் முடிகிற அந்த யோபுவின் கடைசி புக்கில் 42ஆம் அதிகாரத்தில் உலக பூமியிலேயே, சொல்லுங்க, அந்த ஊர்ல மாத்திரம் இல்லை, பூமியிலேயே அவங்கள போல அழகுள்ள பிள்ளைகள் யாருமே இல்லையா. அப்பனா யோபு மனைவி எப்படி இருந்திருப்பாங்க? இப்பொழுது அவர் முகத்தை பார்க்க முடியல, அவர் சரீரத்தை பார்க்க முடியல. தனக்கு மரணம் கன்ஃபார்ம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் அவர் வாழ்ந்தார்.
நிச்சயமாய் என் உயிர் போய்விடும், நான் மீண்டும் உலகத்தில் இருக்க போறதில்லை அப்படின்னு. என சூழ்நிலை, சரீரம் அப்படி இருக்கிறது, அத்தனை இழப்புகள். ஆனால் கர்த்தர் இந்த காரியத்துக்கு பிறகு, இந்த பிரச்சனைக்கு பிறகு, இந்த வார்த்தை விசுவாச அறிக்கை கேட்டதுக்கு பிறகு 140 ஆண்டுகள் நீடித்த நாட்களாய் நெடுநாளாய் வாழ்ந்தான். 4 தலைமுறைகளை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா! என்ன பாக்கியம் பாருங்க, என்ன ஆசீர்வாதம் பாருங்க. உங்களுக்கு அந்த பலனை கர்த்தர் கொடுப்பார். நாளுக்கு நாள் பலன் குறைந்து கொண்டிருக்கிறது, வயதாய் கொண்டிருக்கிறது என்று சொல்லாதீங்க. நாட்களுக்கு தக்கதான பலனை கர்த்தர் தருவார். வாலிபத்தில் இருந்த பலன், ஆனால் இப்போ வயோதிபதிலும் அதுக்கேற்ற பலனை கர்த்தர் தருவார். காலேபுக்கு மலை ஏறுகிற பலனை தந்தார். மோசேக்கு மலை ஏறுகிற அந்த பலனை தந்தார். ஆபிரகாமுக்கு வயதான காலத்திலும் மோரியா மலைக்கு செல்வதற்குரிய பலனை தந்தார். அந்த பலனை தந்து இந்த திருப்பொருளை உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம்! நல்லா இருக்கும்போது எல்லாம் கூட இருப்பாங்க. இந்த அஷ்டம் வந்தன எல்லாரும் ஓடிட்டாங்க. தேடியும் காணாதிருப்பாய் அப்படின்னு ஆயிடுச்சு. சரி, ஃபோனாவது பண்ணலாம், யாருமே நம்ம பார்க்க வரமாட்டேங்கிறாங்கன்னு ஃபோன் பண்ணா, தொடர்புக்கு எல்லையில் வெளியில் இருக்கிறார் வந்துடும். தொடர்புக்கு எல்லைக்கு வெளியே இருக்கிறார் அப்படின்னு வந்துடும். அப்படிதான் யோபின் நிலைமை இருந்தது. ஆனால் கர்த்தர் பாருங்க, எல்லா உறவுகளையும் மீட்டு கொடுத்தார். ஆமென். யாரெல்லாம் கசப்போட வேதனையோடு போனார்களோ அவர்கள் உள்ளத்தை மாற்றி அன்பு தந்து அன்பால் நிரப்பி இப்போ அந்த உறவுகள் வரும்போது வித்தியாசமாக மாற்றி கர்த்தர். நான் சொல்கிறேன், சில உறவுகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் அவர்கள் உங்களை ஒரு விதமாய் பேசி உங்களை விட்டு விலகி இருக்கலாம், ஃபோன் தொடர்பு இல்லாமல் போயிருக்கலாம், 5 பைசாக்கு உதவி இல்லாமல் போயிருக்கலாம். அவர்களை மீண்டும் கர்த்தர் உங்களோடு கொண்டு வந்து இணைக்கப் போகிறார். உங்களை தேடி வரப்போகிறார்கள். ஏனென்றால் நீங்கள் சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? இதை கர்த்தர் கேட்கிறார். ஆமென். கிரியை செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா! யோபு அந்த நாட்களிலே அவருக்கு இருந்த மரியாதை, அவ்வளோ மதிப்போட கனத்துக்குரியவராய் வாழ்ந்தார். ஸ்தோத்திரம்! ஹல்லேலூயா! எங்கே போனாங்க? ஒருத்தரையும் காணோம். ஓ, இங்கே தான் இருக்கீங்களா? சரி, மெதுவா. பிரைஸ் காட். எப்படி இருந்தாருங்க யோபு அந்த நாட்களில்? ஆமாம், கனத்துக்கு அவர் அப்படி நடந்து வந்தா, பாஸ்டர் கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு கேட்குறீங்களா, கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லாமையே பார்க்குறீங்க. நல்லா இருக்கா? யாரும் பேசாதனால நான் கழட்ட போகிறேன். 7 மணிக்கு எல்லாரும் நல்லா இருக்குனாங்க. நான் இப்படி திரும்பி பாசமாயிட்டு கேட்டேன், இப்படி நான் கழட்டிட்டேன். அந்த நாட்களில் யோபு நடந்து வரும்போது அந்த ஊர் ஜனங்கள் பெரியவர்கள்லாம் இப்படி துண்டு போட்டு வருவாங்களாம், கழுத்து மேலே துண்டு போட்டு வருவாங்களாம். யோபு கிட்ட வந்த உடனே எடுத்து இன்னைக்கு இருக்கிறாங்க, இன்னைக்கு உங்கள் ஊர் பக்கம் இருக்கிறாங்க. நான் கிராமத்துக்கு போவேன், அங்கே போகும்போது ஐயாமார்கள்லாம் இப்படி துண்டு போட்டுருப்பாங்க. இந்த பிள்ளைகள்லாம் கற்று இயேசு வரார் இயேசு வராருன்னு. நான் அப்படி தடவி பார்த்து தாடி இருக்கான்னு, இயேசு வரார் இயேசு வராருன்னா அந்த ஐயா அங்கே உள்ள ஐயா வந்துட்டு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிட்டு வாங்கய்யா வாங்கய்யா சோத்திரையா அப்படிங்குவார். அந்த மாதிரி யோபுக்கு ஸ்தோத்திரம் அவ்வளவு மரியாதை கனம் இருந்துச்சுங்க. இப்போ பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த வீட்டு வேலைக்காரன் கொஞ்சம் தண்ணி கேட்டா கேட்காதது மாதிரி திரும்பிட்டு இருக்கிறான், திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். அந்த சூழ்நிலையில் யாராவது இங்கே வந்திருக்கீங்களா? அந்த அளவு மதிப்பை இழந்திருக்கிறான். இப்பொழுது ஆண்டவரிடத்தில் கதறுகிறான், எப்படி இருந்த என் வாழ்க்கை இன்றைக்கு இப்படி ஆயிடுச்சு ஆண்டவரே. ஏதோ எங்கள் ஊரில் நான் பாதிக்கப்பட்ட திருப்பூருக்காவது வந்தால் நல்லா இருக்கலான்னு வந்தேன், அப்படிதான் நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிறேன் இப்படி இருக்கனேன்னு அழுது கொண்டு இருக்கும்போது அழுகையோடு நிறுத்தி விடாமல்
ஒரு விசுவாசம் நிறைந்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அந்த விசுவாச அறிக்கை வார்த்தை அந்த நேரத்தில் யோபு 19:25 சொன்னபோது இழந்த மதிப்பை திரும்பவும் கர்த்தர் பெற்று தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் சொசைட்டியில் நல்ல மதிப்போடு இருந்திருந்தால் உங்களுக்கு அதை திரும்ப தருவார். உங்கள் ஊருக்கு நீங்கள் போனாலே உங்களுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சே, இப்போ இது இல்லையா, அதை மீண்டும் தருவார். குடும்பத்திலேயே உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் இழந்து போனீர்களா, ஸ்தோத்திரம், ஆண்டவர் அதை திரும்ப தருவார். வேலை பார்க்கிற இடத்தில், தொழில் செய்கிற இடத்தில், நாம் பழகிற நண்பர்கள் மத்தியில், நாம் இருக்கிற அந்த வீதியில், வாழ்கிற அந்த வீதியில், சபையில், எங்கே போனாலும் உங்கள் மரியாதையை இழந்திருப்பீர்களானால் அந்த பாதிப்பை எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி மதிப்பை தந்து உங்களை மீட்டு நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே, இந்த வார்த்தை அறிக்கை பண்ணுகிற இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். மறுபடியும் உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாய் அநேகர் பார்த்து அறியப்படுகிற மாதிரி உங்களை முன்னாடி நிறுத்துவார். கடந்த நாட்களிலே நாங்கள் கொஞ்ச நாட்களாக வெளியே எந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, கஷ்டமாக இருக்கும். ஆனால் சமீபத்தில் ஒரு திருமணத்திற்கு போன போது அங்கே எங்களை அவ்வளவு பெரிய பெரிய தெய்வ மனிதர்கள், அங்கே இருக்கிற இளம் ஊழியர்கள் எங்களை கனப்படுத்தினது பார்க்கும்போது இன்னும் நமக்கு இருக்கிற அந்த மரியாதை கனம் இன்னும் குறையவில்லை என்று கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். உங்களுக்கு அப்படி இழந்திருப்பீர்களானால் நீங்கள் சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மீண்டும் அந்த கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஒரு காலத்தில் யோபு ஓஹோன்ட்டு இருந்தார். இப்போ இந்த சூழ்நிலையில் யோபு ஒன்றுமில்லாமல் இருக்கிறார். நீங்க அப்படி யாராவது வந்திருக்கீங்களா? இந்த ஸ்தானத்தில், அந்த பொசிஷனில் உங்களை கொண்டு போய் கர்த்தர் நிறுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருந்த அந்த பொசிஷனை இழந்திருக்கிறீங்களா? நம்முடைய சர்ச்சில் இப்போ ஒரு நல்ல சாட்சி கேட்டேன். அவர் எப்பவுமே சிரித்த முகம், நல்ல மிலிட்ரி மேன் இருக்கான்னு நினைக்கிறேன், இல்லைன்னா வெளியே ஊழித்து போயிருப்பார், பக்கத்தில் இருப்பார்னு நினைக்கிறேன். கண் கலங்கி சொன்னார். அவர் சொன்னார், பாஸ்டர், இந்த சபையில் நான் வந்து ஆண்டவருக்காக காரியங்களை செய்யும்போது எனக்கு ஸ்டேட் பேங்க்கில் கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கிறார். ஸ்டேட் பேங்க்கில் இல்லை, ஸ்டேட் பேங்க்லேயே ஒரு நல்ல பொசிஷன், அந்த மேனேஜிங் என்ன சொல்கிறது, அந்த அந்த இதில் போன உடனே சாதாரண வேலையை தான் கொடுப்பாங்க, கன்ஃபார்ம் ஆகாது. கொஞ்ச நாள், ஒரு 5 வருஷம் அப்படி இருக்கணும், அப்புறம் தான் உங்களுக்கு போஸ்டிங் வரும். ஆனால் ஆண்டவர் இந்த சபையில் ஆராதிக்கிற பிள்ளைகளை நான் கவனிக்கிறேன். நாங்கள் முன்னாடி கூப்பிடாட்டியும் வந்து சில உதவிகள் செய்கிற பிள்ளைகளை பார்க்குறேன். அவர் சொன்ன சாட்சி, ஸ்டேட் பேங்க்கில் போய் சென்னையில் அது பதிவு பண்ணிவிட்டு அவர் வரணும்னு சொல்லியிருக்கிறார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சாட்சி சொன்னார். உங்களிடத்திலிருந்து நல்ல சாட்சிகளை நாங்கள் கேட்க போகிறோம். ஏனென்றால் என்னங்க, நாம் செத்த தெய்வத்தை வணங்கவில்லை, உயிருள்ள ஆண்டவரை வணங்கி கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை மீண்டும் கொடுக்கும்போது ஆண்டவர் அந்த மதிப்பு மரியாதையெல்லாம் இழந்துட்டார். அந்த நேரம் அவர் இருந்த ஊர் பேர் என்ன, ஊட்ஸ், அந்த தேசத்தில் இருந்தார். ஆனால் கர்த்தர் கனப்படுத்தின பிறகு அங்கே ஊட்ஸ் தேசத்தில் என்று இல்லை, ஒரு வார்த்தை ஆட் பண்ணுகிறார் ஆண்டவர், ஒரு வார்த்தையை இணைக்கிறார். என்ன வார்த்தை? பூமியிலேயே. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி அந்த ஊட்ஸ் தேசத்தில் தான். இப்போ என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன உடனே கர்த்தர் பூமியிலேயே, அந்த பொசிஷன் எங்க போகுது பாருங்க, அந்த உயர்வு, இந்த ஸ்தானத்தை எங்க கொண்டு போறாருன்னு பாருங்க. நீங்க சொல்லும் போது நான் விசுவாசிக்கிறேன், உங்க ஸ்தானத்தை கர்த்தர் மாற்ற போகிறார், உங்கள் பொசிஷனை கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா.
மீட்பர் என்ற வார்த்தை யூத கலாச்சாரத்தோடு தொடர்புடைய வார்த்தை. அந்த மீட்பர் என்ற வார்த்தை, அந்த அப்படிப்பட்டவங்க 3 காரியங்களில் கடமை செய்ய, அவர் அந்த 3 கடமைகள் செய்ய வேண்டும். அவர்கள் மீட்பர் அந்த பேர் யாருக்கு வருகிறதோ 3 கடமைகளை செய்ய வேண்டும். அதை மாத்திரம் வேகமாய் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 25, 25. இதனுடைய விளக்கம் தெளிவாக நீங்கள் வீட்டில் போய் கீழ் வரைக்கும் படிங்க. ஆனால் இதனுடைய அர்த்தம் என்னன்னா, கடன்பட்ட நிலைமையிலிருந்து விடுவித்தல். சுருக்கமாக சொல்கிறேன். லேவியராகமம் 25, 25. எதிர்பாராத ஒரு பொருளாதார நெருக்கடி நம்முடைய வாழ்க்கையில் வரும். நம்ம எல்லாம் நினைச்சே பார்க்கல கொரோனா வரும் என்று, நம்ம நினைச்சே பார்க்கல லாக்டவுன் வரும் என்று சொல்லி, இப்படிப்பட்ட பெட்ரோல் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு வரும் என்று யாருமே நினைச்சு பார்க்கல. எதிர்பாராத ஒரு நெருக்கடி நம்முடைய வாழ்க்கையில் வரும். அப்படிப்பட்ட நேரத்தில் சிலர் வேலை இழந்து விடுவார்கள், பிஸ்னஸ் லாஸ் ஆயிரும். இன்றைக்கு அப்படி அநேகர் இங்கே வந்திருப்பீங்க. சில நேரத்தில் பூர்வீக நம்ம சொத்து இழந்திருப்போம். இழந்து வெளியே போய் நிற்கிற மாதிரி, ரோட்டில் நிற்கிற மாதிரி நம்முடைய நிலைமை இருக்கும். சர்ச்சிலேருந்து போக சொல்லிட்டாங்க, ரோட்டில் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். அந்த வீட்டு நம்முடைய சர்ச்சு பக்கத்தில் இருக்கிற அவங்கெல்லாம் வந்து ஸ்தோத்திரம் கண் கலங்கி நின்றாங்க. நீங்கள் இங்கேயே பிறந்து வளர்ந்தீங்க, உங்களை ரோட்டில் நிறுத்திட்டாங்களா அப்படின்னு அவங்களாம் டென்ஷன் ஆனாங்க. அவங்க சில வார்த்தைகள்லாம் சொன்னாங்க, நாங்கள்லாம் அதெல்லாம் அமைதிப்படுத்தி வச்சோம். அந்த வீதியில் சிலர்லாம் ரொம்ப டென்ஷன் ஆனாங்க. ஆனால் நாங்கள் இல்லை, பொறுமையாக இருங்க, கர்த்தர் அப்படி விடமாட்டார் என்று சொல்லி அவங்கள வேறு பக்கம் திசை திருப்பணும். என்ன சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட நிலைமையில், எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் ஒருத்தர் இருந்தால் அந்த நபருக்கு உதவி செய்து மீட்டெடுப்பது, ஒரு சிக்கலில் பண நெருக்கடியில் இருக்கிறார், அவரை மீட்டெடுப்பது தான் மீட்பருடைய டியூட்டி. ஒரு பொருளாதார நெருக்கடி நிமித்தம், கடன் பிரச்சனை நிமித்தம், பூர்வீக சொத்துக்களை இழந்தது நிமித்தம் நீங்கள் இந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தைகளை நம்புங்கள். யோபு 19, 25 சொல்லுங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க. லேட்டான பரவாயில்ல, நீங்கள் அங்கே திரும்பும்போது அவங்க அங்கே திரும்பிட்டாங்க. இருந்தாலும் திரும்புகிற வரைக்கும் பொறுமையாக காத்தீர்கள், பாக்கியவான். இயேசு உயிரோடு இருக்கிறாருங்கிறது உங்கள் சாரியை காட்டி கொடுக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமாம், இது ஒரு கொண்டாட்டம், ஒரு பண்டிகைக்கு வர்ற மாதிரி வரணும். ஆமென். ஆகவே சிலருக்கு புது ட்ரெஸ் வாங்க முடியலையா, கவலைப்படாதீங்க. உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஏதாவது உங்கள் கையை விட்டு போயிருச்சா, போனதெல்லாம் திரும்பி வர பண்ணுவார் கர்த்தர். நம்மளை கையை விட்டு எடுபட்டு போனதெல்லாம் நமக்கு திரும்ப தருவார். ஏனென்றால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இதில் என்ன பியூட்டி என்றால், இதை மீட்டு கொடுக்கிற மீட்பர் அந்த நபரிடத்தில் எதையும் எதிர்பார்க்க கூடாது. நீ எனக்கு இதை தந்துன்னா நான் உனக்கு இதை செய்வேன். ஒரு கட்சிக்காரர் வந்து சொன்னார், பாஸ்டர் சார், நீங்கள் இவ்வளோ தந்தீங்கன்னா உங்கள் சபையை மீட்டு தருவோம், இதை செஞ்சால் இதை செய்வோம் அப்படின்னாங்க. எங்களுக்கு தெரியும் ஆண்டவர் தருவார் அப்படின்னு நாங்கள் அமைதியாக இருந்துட்டோம். அப்புறம் அவங்க இன்னொரு இடத்துக்கு போய் அங்கேயும் பணம் 1 லேக் மேலே வாங்கி, இங்கே சொன்ன மாதிரி அங்கே வாக்கு கொடுத்து பணத்தை வாங்கிட்டாங்க. பணத்தையும் கொடுத்துட்டாங்க. அந்த கட்சிக்காரன் ஆனால் நம்முடைய மீட்பர் இயேசு கல்வாரி சிலுவையில் முழு கிரயத்தை செலுத்தி முழு ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். நம்மிடத்தில் வேறு எதையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. ஸ்தோத்திரம். உங்கள் இருதயத்தை தவிர வேற எதையும் எதிர்பார்க்கவில்லை. பிரதிபலனையே எதிர்பார்க்காமல் ஸ்தோத்திரம் அவர் செய்கிறார். பாஸ் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்கிறேன், பைபிளில் நடந்திருக்கிறது உங்களுக்கு எனக்கு நிச்சயமாய் நடக்கும்.
பைபிளில் நடந்தால் நிச்சயமாய் தேவ பிள்ளைகளுக்கு நடந்தே தீரும். அதுக்கு தான் வேதத்தை வாசிங்கன்னு சொல்றாங்க. அதை உரிமையாய் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஏதோ கதை ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு இல்லை. ஒரு சபை சொல்லுகிறது, இயேசு இருந்த காலத்தில் தான் அற்புதம், அப்போஸ்தலர் நாட்களில் தான் அபிஷேகம், இப்பெல்லாம் அபிஷேகம் கிடையாது, கேட்காதீங்க, இனியெல்லாம் அற்புதம் அடையாளம் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு முறையும் நாம் விசுவாச அறிக்கை வாக்கு தத்தத்தை சொல்லும்போது, என் மீட்பர் சொல்லும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்தீர்களோ திருப்பி தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களிலே எதையும் எதிர்பார்க்காமல் நம்ம ஒரு புதிய நிதி ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறோம். ஏப்ரலுக்குள்ளே வரும்போதே கடந்த நிதி ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த லாபம், எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் நஷ்டத்தின் நிமித்தம் உங்கள் கையை விட்டு சில காரியங்கள் போயிருந்ததா? இந்த புதிய ஆண்டிலே அவைகளை கர்த்தர் மீட்டு தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். திரும்ப கர்த்தர் உங்கள் கையில் அந்த பொறுப்பை தரப்போகிறார். ஆமென். ஏனென்றால் இந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நம்மை மீட்டெடுப்பார், கடன் பிரச்சனையிலிருந்து நம்மை மீட்டெடுப்பார். ரெண்டாவது, மீட்பர் என்று சொல்லுகிறவர்கள் செய்ய வேண்டிய கடமை, ஒன்று கடனிலிருந்து பொருளாதாரத்திலிருந்து மீட்டு எடுக்க வேண்டும். அடுத்தது, மீட்பர் என்றால் அந்த அவங்க என்ன வேலை செய்யணும்? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும். முதலாவது சொன்ன கடன் சூழ்நிலையிலிருந்து விடுதலை செய்வது. இரண்டாவது, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே திடீர்னு யுத்தத்துக்கு வருவான். திடீர்னு எதிர்பார்க்காமல் தேசத்துக்கு எதிராக யுத்தம் செய்து அங்கே எதிரிகள் எல்லாவற்றையும் அடித்து சூறையாடி கொண்டு போய் விடுவார்கள், ஒன்றுமில்லாமல் கொண்டு போய் விடுவார்கள். அப்படிதான் நடக்கும். ஸ்தோத்திரம். அடிமையாகி கொண்டு போய் விடுவார்கள். தானியேலை அப்படி கொண்டு போனார்கள். 3 பேர் வாலிபர்கள், சாத்ராக், இந்த பேரெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு வைங்க, யான்சன் எடுக்கும்போது நல்ல பேர் வைங்க, பைபிள் உள்ள பேர்கள் வைங்க. தானியேல் இருக்கிறீங்க, டேனி. ஸ்தோத்திரம். ஆகவே ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆகவே வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். ஆபிரகாமும் லோத்தும், எப்படி ஆபிரகாம் ஐஸ்வர்யவான், நீதி, அதாவது கோடீஸ்வரனோ, அதே போல லோத்தும் பெரிய கோடீஸ்வரன். 2 பேர் சேர்ந்து அந்த பூமி தாங்கல. ஆகவே வாக்குவாதம் வந்துச்சு. அப்போ ஆபிரகாம் விட்டு கொடுக்கிறார். நீ எங்கே போனாலும் போப்பா, இனி உன் பிரச்சனை நீ பார்த்துக்க, உன் குடும்பத்தை நீ பார்த்துக்க, நஷ்டமோ கஷ்டமோ இனிமேல் என்னை கூப்பிடாத, இவ்வளவு நாள் ஒற்றுமையாக இருந்தோம், இப்போ கொஞ்சம் உரசல் வந்துருச்சு, உன் வேலையை பார்த்து நீ போன்னு விட்டுட்டார். அப்படி விட்ட அவருக்கு, அந்த லோத்துக்கு ஒரு பிரச்சனை நடக்குது. சத்துரு கையிலே அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். லோத்து பெரிய செல்வ சீமான், எல்லாம் இப்போ சத்துரு கையில் போயிடுச்சு, எல்லாம் சத்துரு எடுத்துக்கிட்டு போயிட்டான். இதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட உடனே, லோத்து எனக்கு நேரடியாக சொல்லலை, நான் போக மாட்டேன்னு சொல்லலை. சிலர்லாம் நேரடியாக சொன்னால் தான் வருவாங்க. பாஸ்டர் என்கிட்ட நேரடியாக வந்து சொல்லணும் அப்படிங்குவாங்க. இந்த ஆபிரகாம் அப்படி நேரடியாக லோத்து வரட்டும் என்று எதிர்பார்க்காம கேள்விப்பட்ட உடனே, ஸ்தோத்திரம், 318 பேரை கூட்டி கொண்டு போய் அந்த லோத்துவையும் அவனுடைய சொத்துக்களையும் குடும்பத்தையும் எல்லாவற்றையும் விடுதலையாக்கி கொண்டு வந்து விட்டார். இப்போ ஆபிரகாமுக்கு இந்த இடத்துல என்ன பேர் கொடுக்கலாம்? நீங்களே சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? மீட்பர். எதையும் எதிர்பார்க்காமல் போய் லோத்துவின் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு வருகிறார். அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்து கொண்டு வருகிறார். ஸ்தோத்திரம். நாம் யாருக்கும் அடிமைகள் கிடையாது, எதற்கும் அடிமைகள் கிடையாது. சொல்லுங்க, நான் யாருக்கும். அதுக்காக நான் போய் வீட்டுக்காரர் சொன்னால் கேட்க மாட்டேன், அவருக்கெல்லாம் அடிமையா, அப்படி சொல்லாதீங்க. அவருக்கு அன்பாக நீங்கள் பணி செய்யலாம். நேற்று சாயந்தரம் ஒரு நியூஸ் கேட்டுட்டு இருந்தோம். அப்போது அந்த நியூஸில் ஒன்று வந்துச்சு, லாகி லாகி இல்லல்லா முகமது ரசுல்லா. கேட்டிருக்கீங்களா? நான் சொல்கிறது கரெக்டாக தப்பாக இருந்தால் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன். லாகி லாகா இல்லல்லா முகமது ரசுல்லா.
ஓ ஐயாக்கு தெரியுது, சோத்திரம். அப்படி ஒரு தட்டிட்டு பாடிட்டு வருவான்ல, லாகி லாகி இல்லைன்னு அப்படிதான் பாடிட்டு வருவான். அதோடைய அர்த்தம் என்னன்னு நேற்று தான் ஒருத்தர் சொல்றாரு. அந்த இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க, நாங்கள் யாருக்கும் அடிமையாக மாட்டோம், அடிமையாக மாட்டேன், யாருக்கும் தலை வணங்க மாட்டேன். இப்போ புரிஞ்சுதா? அதனால ஸ்தோத்திரத்தை நிறுத்திட்டு இதை ஆரம்பிச்சிடாதீங்க, லாகி லாகி இல்லல்லான்ட்டு போயிடாதீங்க. சும்மா சொல்ற அதோடைய அர்த்தத்தை பாருங்க. கடவுளை தவிர நான் யாருக்கு அடிமையாக மாட்டேன், யாருக்கு தலை வணங்க மாட்டேன். என்ன உங்களுக்குள்ள வைராக்கியம் பாருங்க. கர்த்தர் அப்படி நம்மை வைப்பாராக. என்ன நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் சில காரியங்களுக்கு அடிமையாய் பாவத்திற்கும் சாபத்திற்கும் நோய்களுக்கும் வியாதிகளுக்கும் அடிமையாய் இருக்கிற ஜனங்களை பார்க்கிறோம். ஆனால் நான் சொல்றேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றவங்கள கர்த்தர் இவைகள் எல்லாவற்றின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பார். எதற்கு அடிமையாய் உங்களை விட மாட்டார். ஆமென். எந்த ஆதிக்கங்களும் உங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்துவதற்கு, அதிகாரம் செலுத்துவதற்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஆமென். அதிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் மீட்பராய் இந்த பூமிக்கு வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார் என்று வாசிக்கிறோம். ஆகவே நாம் எல்லாவற்றையும் ஆண்டவர் மீட்டு அவர் எடுத்திருக்கிறார். யாராவது இந்த இடத்தில் யாரோ ஒருவர் ஆதிக்கத்தில், யாரோ ஒருவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நான் நல்ல தீர்மானம்லாம் எடுக்கலாம் நினைக்கிறேன், ஆனால் எடுக்க விடாமல் ஊழியத்துக்கு போகலாம் நினைக்கிறேன், உபவாசம் இருக்கலாம் நினைக்கிறேன், ஆனாலும் அதுக்கெல்லாம் இடையூறாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை மீட்டெடுப்பார். அல்லேலூயா. ஏதாவது ஒரு பாதிப்பு உங்களை சூழ்ந்திருக்கின்றதால் இயேசு இந்த காலை நேரத்தில் அவர் மீட்டெடுப்பார். மூன்றாவதாக ரொம்ப முக்கியமானது, நீங்கள் எல்லாம் அவருக்கு சொந்தமானவர்கள். அவருக்கு சொந்தமானவர்களுக்கு சத்துரு ஏதாவது பண்ணிட்டா, அந்த பாதிப்பு வந்துட்டா அவர் சும்மா இருக்க மாட்டாருங்க, சும்மா இருக்க மாட்டார். பழி வாங்குவார் நம்முடைய ஆண்டவர். ஆமென். இந்த மீட்பருடைய கடமை, மூன்றாவது கடமை அதுதான். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நானே பதில் செய்வேன். ஏசப்பா சொல்றார், உங்களுக்காக நானே. நீங்க ரொம்ப போராடாதீங்க, அவங்களோட எதிர்க்காதீங்க, பேசி ஒன்றும் செய்ய முடியாது, கோர்ட்டுக்கு போய் ஒன்றும் செய்ய முடியாது. நான் உங்களுக்கு பதில் செய்வேன். ஆமென். பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு ஆண்டவர் சொல்றார். நீ பழி வாங்காத. ஆனால் பழைய ஏற்பாட்டில் பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் அப்படி இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சத்ரு யோபுவை பாடாப்படுத்துறான், ரொம்ப நோகடிக்கிறான். அவன் முன்னாடி 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு ரொம்ப எரிச்சல் வேற, வெய்த்தெரிச்சல். முதலே ஆசீர்வாதம் வேற. ஏற்கனவே யோபுவை பார்த்து அவனுக்கு வெயிர் எரிஞ்சது. விருதாவாகவும் உம்மை சேவிக்கிறான், நீ எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுக்குறீங்க, கேட்காததையும் கொடுக்குறீங்க, போதும் போதும் சொல்ற அளவுக்கு யோபுவை நீங்க கொடுத்து வச்சிருக்கிறீங்க, இப்படி கொடுத்தா அவன் ஸ்தோத்திரம் பண்ணாமையா இருப்பான் அப்படின்னு அவன் வெயிர் எரிஞ்சு இருக்கிறான். அந்த நேரத்தில் எல்லாமே அவருக்கு ஃபேவரா செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இப்போ எல்லாமே டபுள் ஆசீர்வதிக்கிறீங்க. இப்போ சத்துரு கிட்ட எப்படி பழி வாங்குகிறார் பாருங்க ஆண்டவர். ஏற்கனவே ஆசீர்வதிச்சார் யோபுவை, இப்போ 2 மடங்கு ஆசீர்வதிக்கிற சத்துரு பார்த்து வெயிரெறிஞ்சு சாகுறான். கர்த்தர் உங்களையும் அப்படிதான் சத்துருக்கு தண்டனை கொடுப்பார். ஆமென். தண்டனை அப்படிதான். அவனை உயிரோட வச்சு நீங்க நல்லா இருக்கிறத பார்த்தே சாவான். பிஸ்னஸ்ல நீங்க நல்லா இருக்கிறத, ஊழியத்தில் நீங்க மகிமை, ஆண்டவர் மகிமையா பயன்படுத்துகிறத பார்த்தே அவன் செத்துருவான். சீக்கிரம் சாக விட மாட்டார். பார்த்துக்க, நீ எவ்வளவு தீங்கு செஞ்ச, ஆண்டவர் பழி வாங்குறது அப்படிதான் இருக்கும். யோபுக்கு அதை தான் செஞ்சார். டபுள் ஆசீர்வாதம், இரட்டிப்பான ஆசீர்வாதம். இந்த மனு உலகத்தை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் அவனை பழி வாங்க சிலுவையிலே அவன் தலையை நசுக்கினார். அப்படி அதிகாரங்களை எல்லாம் வெளிரங்கம் கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். உங்களுக்காக சத்துருவிடத்திலே பழி வாங்குவார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா.
ஆகவே சீசர்களுக்கு ஏற்கனவே தெரியும் இயேசு உயிரோடு எழுந்தார் என்று. ஆனால் அவர்கள் மறந்து போனார்கள். ஏற்கனவே இயேசு பலமுறை சொல்லியிருக்கிறார். அற்புதத்தை நேரடியாய் பார்த்தார்கள். இந்த பெண்கள் எல்லாம் ஓடி போய் சொல்றாங்க, இயேசு உயிரோடு எழுந்துட்டார். நான் நம்ப மாட்டேங்கிறானுங்க இந்த சீசர்கள். எம்மாவூர் போய் கொண்டிருந்த 2 பேரோட ஆண்டவர் நேரடியாய் போய் பேசி அவர்களுக்கு அப்பத்தை பிட்டு கொடு. அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது, அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. அவர்கள் வந்து சொன்னாலும் வேற யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த தோமா, இந்தியாவுக்கு வந்த தோமா, அவருக்கும் போய் சொல்றாங்க, இல்லை நான் அவரை அந்த ஆணி அடிச்சு அந்த ஓட்டையை தொட்டு பார்த்தாதான், விழாவை தொட்டு பார்த்தாதான் நம்புவேங்கிறான். நல்ல கவனிங்க, இவ்வளவு நேரடியாய் அற்புதத்தை பார்த்து அதிசயத்தை பார்த்து அவர்கள் நம்பவில்லை. ஆனால் யோபுவோ, அவருக்கு கையில் பைபிள் கிடையாது, அவருக்கு ஒரு சர்ச்சு கிடையாது, அவருக்கு ஒரு பாஸ்டர் கிடையாது. ஆனால் அவர் சொல்லுகிறார், புரியுதுங்களா? நமக்கு எல்லாம் தெரியும். இப்ப விட்ட என்னை விட 5 மடங்கு பிரசங்கம் பண்றீங்க, வேத அறிவு உங்களுக்கு இருக்கு, சந்தோஷம். சீசர்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அவங்க வாயில இந்த வார்த்தை வரல. பைபிளே யோபு கையில் இல்லை, சர்ச்சுக்கே போகல, ஒரு பாஸ்டர் இல்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், இந்த விசுவாசம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் மீட்பு, அவங்கள தான் மீட்டெடுப்பார். அல்லேலூயா. உங்க சூழ்நிலை எனக்கு தெரியாது. நீங்க இந்த ஆராதனைக்கு நீங்க வந்திருக்கலாம், புதுசா வந்திருக்கலாம். உங்களை நிச்சயமாய் மீட்டு, பெற்றோரே கண் கலங்கி இருக்கிறீங்க உங்க பிள்ளைகளுக்காக, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மீட்டு எடுப்பார். ஆமென். பரமானந்த ஐயரு, என்ன ஐயரு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆமாம், எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அவருடைய புக்கெல்லாம் எங்கள் அப்பா வாங்கி வச்சுருந்தாங்க. அது நானும் வச்சிருக்கிறேன். கிறிஸ்தவ ஜீவிதம், இதை பாருங்க, பார்த்துங்க. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நான் இப்படி தான் இருப்பனோ? சரி, கட்ட மீசை. அந்த நாட்களில் இந்த மாதிரி பரமானந்த ஐயரு, வேதநாயக சாஸ்திரியார், அவங்க ஒரு சூழ்நிலை மூலமாக ஒரு பாடுகள் வழியாக போகும்போது ஒரு பாட்டை பாடுவாங்க பாருங்க. அது அன்றைக்கு அவங்க எழுதுனதெல்லாம் இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. நிறைய பாட்டு எழுதியிருக்கிறார். அவர் ஒரு நாள் வருத்தத்தோட ரொம்ப மன நொந்து உடஞ்சி நடந்து போயிட்டு இருக்கார் சோகமா. கீழே ஒரு பேப்பர் கிடக்கு, ஒரு நியூஸ் ஒரு சின்ன பிட் பேப்பர் இருக்கு. எடுத்து பிரிக்கிறாரு. பிரித்து பார்த்தா யோபு 9:25. என்ன சத்தம் வரமாட்டேங்குது? 20 முறை சொல்லுங்க பாஸ்டர்னு சொன்னீங்க, நாங்கள் 20 தாண்டிட்டோம், அங்கே போய் பேச மாட்டோம் இருக்கீங்களா? என்ன இருக்கு? என்ன இருக்கு? இப்போ எங்கள் அப்பா இந்த இடத்துல இருந்தாங்கன்னா கீழே இறங்கி வருவார். ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? மீட்பர் எப்படி இருக்கிறாரு? எப்படி? அவங்க சொல்லட்டுமா, நீங்கள் சொல்லாதம்மா அப்படின்ட்டுருவார். அப்புறம் உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் சொல்லணும், ஐயா கிட்ட வரும்போது ஐயா சொல்லணும், கேமராமேன் கிட்ட வந்து அவரும் சொல்லணும். எல்லார்கிட்டையும் கேட்டுருவார். எல்லாரும் உட்காந்துட்டு இருப்போம். அது போயிட்டு வந்தால் தான் இன்னும் அடுத்த பிரசங்கம். இப்போ நான் அப்படி வர போகிறேன், பாஸ்டர் நீங்கள் வாங்க, நாங்கள் போகிறோம். சரி, டைம் ஆயிடுச்சு. அப்படி சோகமாக நடந்து போகும்போது ஒரு துண்டு பேப்பரை எடுத்தார். அதை படித்த உடனே அவருக்கு ஒரு பாட்டு வருகிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை ஒன்று சொல் மனமே. நல்ல பாடல், பாட்டு வருது, நிறைய உதாரணங்கள் வருகிறது. டைம் ஒத்துக்கல, இன்னொரு சர்வீஸ் இருக்கனால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் நான் சொல்லி முடிக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கும்போது எனக்கு என்ன குறை? சொல்லுங்க சொல்லுங்க, பேசுங்க பேசுங்க. பரமானந்த ஐயர் சொன்னதுக்காக இல்லை, நீங்க விசுவாச அறிக்கை பண்ணுங்க. அவர் இருக்கும்போது எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆமென். ஆமாம், போயா ஆண்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிடாதீங்க வீட்டுக்காரரை. கர்த்தருக்கு ஒரு சிறுமி, அவ பேர் ஜூலி, வீட்டுக்குள்ள ஒரு குளவி வந்துச்சு. அதை பார்த்த உடனே கதறினாள், கத்தினாள். அப்பா அப்படின்னு கத்துனா. என்ன இப்படி எப்பவும் இப்படி கத்த மாட்டா, பயத்தில் நடுங்கிறா. என்ன குளவி? என்னங்க கிளவி இல்லை, குளவி வந்து சுத்திட்டு இருக்கு. ஏனென்றால் அவள் ஸ்கூல்ல படிக்கும்போது குறும்புக்கார பசங்க மரத்தில் இருக்கிற தேன் குண்டை கல்லெடுத்து அடித்து களைச்சி விட்டுட்டாங்க. ஆகவே அந்த பூச்சி, ஒரு அந்த குளவி
நம்ம குளவின்னு சொல்ல மாட்டோம்ல, தேன் பூச்சை, தேனி வந்து அந்த பொண்ணை கொட்டிருச்சு. அந்த கொட்டினதுனால 2-3 நாட்கள் ஜுரம் வந்து காய்ச்சல் வந்து ரெடியான பிள்ளை. ஆகவே இப்போ ஒரு குளவியை பார்த்தோன்னா அந்த பழைய பயம் வருகிறது. அப்பா சொன்னாங்க, பயப்படாதம்மா, நான் விரட்டுறேன்னு அதை விரட்டி விட்டார். மறுபடியும் உட்கார்ந்து சாப்பிட்ற நேரத்தில் மறுபடியும் ஒரு குளவி வந்து மறுபடியும் கத்துனா, அதை அவர் கையில் பிடிச்சார். கையில் பிடிச்சோன்னே அந்த குளவி என்ன பண்ணிருச்சு, அந்த கொடுக்கு இருக்கு இல்லைங்களா, அதை கொத்திருச்சு. அந்த கொடுக்கு அவர் கைக்கு வந்துருச்சு. இப்போ அந்த பிள்ளை முகத்தை பார்த்தாரு, பயந்துக்கிட்டு தான் இருக்கா, அழுதுகிட்டு இருக்கா. அம்மா சொன்னாரு, மா இனி பயப்படாத, அந்த குளவிக்கு என்ன இல்லை, என்ன இல்லை, கொடுக்கு இல்லை. அது எங்கே வந்துருச்சு, என் கைக்கு வந்துருச்சு. உன்னை கொத்துனாலும் அதுக்கு கொடுக்கு இல்லை, உன்னை பாதிக்காது அப்படின்னு சொன்னோட தான் அவருக்கு அந்த பிள்ளைக்கு ஒரே பெரிய சந்தோஷம் வந்துச்சான். ஆகவே அந்த கொடுக்கில்லாத குளவியால் ஒன்று செய்ய முடியாது. பிசாசு கல்வாரி சிலுவையில் அந்த கொடுக்கை ஆண்டவர் முறித்து போட்டார். ஒரு பாட்டு பாடுனீங்க, மரணமே மரணமே கொடுக்கெங்கே அப்படி பாடுங்க, சொல்லுங்க, மரணமே உன் கொடுக்கெங்கே. ஒரு பைபிள் அப்படி ஒரு வார்த்தை போட்டிருக்கு, கூர்ன்னு போட்டதை கொடுக்குன்னு போட்டிருக்கு. நாங்கள் நினைக்கிறோம் ஆர்சி பைபிள்னு நினைக்கிறேன். உன் கொடுக்கு எங்கே, அது கல்வாரி சிலுவையிலேயே ஆண்டவர் உடைச்சு போட்டார். ஆமே, சாவே உன் கொடுக்கு எங்கே, சாவே உன் வெற்றி எங்கே அப்படின்னு ஆர்சி பைபிள் ஒரு வாக்கியம் இருக்கிறது. ஆகவே நம்முடைய ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் சாத்தானை தலையை நசுக்கி விட்டார், கொடுக்க உடைச்சிட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஓ ஸ்தோத்திரம். ஆகவே புதிதாய் அநேகர் இங்கே வரீங்க, ரட்சிக்கப்பட்டு வரீங்க, அந்த குல தெய்வத்தை விட்டுட்டு வரீங்க, ஆண்டவர் தான் உயிரோடு இருக்கிறான்னு நம்புறீங்க. சகோதரி பெருமாநல்லூர்லேருந்து வந்திருக்கிறாங்க, கையில் பைபிள் இல்லை. என்னம்மா அங்கே கொடுத்துட்டீங்களோ பைபிள், உங்கள் பைபிள் அங்கே போயிடுச்சா? சரி, அப்படியா? நீங்கள் போகும்போது பாசமாயிட்டு ஒரு பைபிள் வாங்கிக்கங்க. சில திடீர்னு புதுசாக பெருமாநல்லூர்லேருந்து நியூ திருப்பூர்லேருந்து வராங்க. அவங்கள பார்க்கும் போதே தெரியும் அவங்க குடும்பமெல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகள் மாதிரி தெரில. இப்போ தான் ஆர்வமாக வராங்க, 2-3 வாரமாக வராங்க. வரும்போது நாங்கள் முகத்தை பார்த்து இப்போ பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னா, இவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கும். சொப்பனத்தில் அந்த பிசாசு வந்து மிரட்டுவான், அங்கே போயிட்டியா, ஏசிக்கிட்ட போயிட்டியா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இந்த ரூபத்தில் வந்து மிரட்டுவான், சத்தம் கொடுப்பான். எங்களுக்கிட்டேயே வரான், உங்கள்கிட்ட வரமாட்டானா? இவ்வளோ ஊழியம் செய்கிற ஜெபிக்கிற எங்களுக்கிட்டேயே வந்து பேசி பார்க்குறான், எங்கள் பிள்ளைகள்லாம் உள்ளே வச்சிருக்கியா, வெளியே அனுப்புங்கிற மாதிரி சொப்பனத்தில். ஆமாம், திடீர்னு பாசமாக தட்டுவாங்க, என்ன 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 என்னங்குவாங்க அந்த மாதிரி. அப்போ ஏதோ நடந்திருக்கு. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு சொல்லுவேன், ஏன் இப்படி கத்துனேன்னு. நம்ம கத்துறோம், இயேசுவே இயேசுவேன்னா வாய் வரமாட்டேங்குது. இயேசுவே ரத்தாச்சி ஆச்சு ஆச்சு ஆச்சு. ஆனாலும் அதை சொல்ல பலன் தராரு பாருங்க. என்ன சொல்ல வரேன்னா, நடந்த கவனிங்க, முடிக்க போகிறேன். ஒரு வீட்டில் நெடுநாளாய் இரவும் பகலாக ஒரு சர்ப்பம் வந்து, ஒரு பாம்பு வந்து சத்தமிட்டுக்கிட்டே இருக்குமா. அந்த சத்தத்தை கேட்ட சிறியவர்கள் பெரியவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரும் தைரியசாலிக்கு தான். ஆனால் ஒரு பயம் வந்து அது அப்படி ஒரு மாதிரி சத்தம் கொடுக்கும், ஓடி ஒளிந்து கொள்வார்களாம், அதை அடிக்க மாட்டார்கள். அதோடைய சத்தம் அப்படிப்பட்ட சத்தம். இந்த சர்ப்பம் இவங்க குடும்பத்தார் நல்ல காரியத்துக்கு வெளியே போகலான்னு புறப்படும் போது வந்து ஒரு சத்தம் இடுமா. அந்த சத்தம் கேட்டுட்டு போனாங்கன்னா அந்த காரியமே நடக்காதான், காரியம் வாய்க்காமல் வேதனையோடு திரும்பி வருவார்களாம். இது பல மாதங்கள் பல வருடங்களா அந்த வீட்டிலே சண்டை, அந்த வீட்டிலே கணவன் மனைவிக்கு பிரச்சனை, காரணமில்லாத சண்டைகள், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தேவையில்லாத யுத்தங்கள் இப்படி வந்துக்கிட்டே இருக்குமா. இந்த சத்தம் வர வர உச்சத்தின் வறுமைக்கு போயிட்டாங்க. நல்லா இருந்த குடும்பம், அநேகருக்கு உதவி செய்த குடும்பம்,
அப்படியே டவுன் ஆயிட்டாங்க, கீழே போயிட்டாங்க. சில பிள்ளைகள்லாம் சிதறடிக்கப்பட்டு போனாங்க, வீட்டில் இருக்க இஷ்டம் இல்லை, ஹாஸ்டலுக்கு போயிட்டாங்க. சில பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே இவ்வளோ போராட்டம். ஒரு நாள் தாயார், அந்த குடும்ப தாயார் காலையில் அழுதபோது, எங்கள் குடும்பம் ஏன் ஆண்டவர் இப்படி இருக்கு அழுதபோது, ஆண்டவர் தரிசனத்தில் அவர்களுக்கு ஒரு காரியத்தை செய்த. அந்த வீட்டு வாசற்படியில் ஸ்தோத்திரம், ஒரு தண்ணீர் பொங்கி பொங்கி ஊற்றை போல வருகிறதை தரிசனத்திலே பார்த்தார்களாம். அப்பொழுது தேவனுடைய அந்த ஒரு வார்த்தை அந்த நேரத்தில் வந்ததாம், இதோ உன் வீட்டிலிருந்து ஒரு பேரின்ப நதி புறப்பட்டு போகிறது. இதுவரைக்கும் கண்ணீரும் வேதனையும் வருத்தமும் உன் வீட்டுக்குள்ளே இருந்தது, இனி ஒரு பேரின்ப நதி உன் வீட்டிலிருந்து புறப்பட்டு போகிறது என்று அந்த சத்தம் ஆண்டவர் சொன்னாராம். இந்த சகோதரி ரொம்ப சந்தோஷம். காலையில் எழுந்து சமைப்பதற்கு சமையல் ரூம் போய் கிச்சனுக்கு போய் அங்கே காய் அறுப்பதற்கு கத்தி எடுத்தார்களாம். காயை வெட்டி கொண்டு இருக்கும்போது இதுவரைக்கும் வெளியிலே கேட்ட அந்த பாம்பின் ஒரு விதமான சர்பத்தின் சத்தம் இப்பொழுது சமையல் ரூமுக்குள்ளே இருந்து அந்த நீருற்று அந்த எங்கே வந்ததோ அதுக்குள்ளே இருந்து ஒரு சத்தம் கேட்கிறதாம். அந்த பயங்கரமான அந்த சத்தம் இதுவரைக்கும் வெளியே கேட்டது, பொதுவாக வெளியே கேட்கலாம், வெளியே அது வரலாம் போகலாம், ஆனால் இப்போ வீட்டுக்குள்ளே வந்து சமையல் ரூமுக்குள்ளே வந்துச்சு. திடீரென்று சத்தம் கேட்டவுடனே அவர்கள் ஓடி கீழே கத்தியை போட்டு ஓடி ஒளிந்து கொண்டார்களாம். ஐயோ ஆண்டவரே, நேற்று தானே ஒரு ஊற்று தரிசனத்தை கொடுத்தீங்க, அதை பார்த்தேனே, நான் பார்த்தது தரிசனம்தானா, அது உண்மையா, நீர் என்னோடு பேசினது உண்மையா என்று அவர்கள் பல கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார்கள். கண்ணீரோடு கேட்டபோது கர்த்தர் சொன்னாராம், அமர்ந்திரு. என்னங்க, கொஞ்சம் அமைதலாக இரு, அமர்ந்திரு, நானே தேவன் என்று அறிந்து கொள்வாய், நான் உயிருள்ள ஆண்டவர் என்பதை நீ அறிந்து கொள்வாய், நான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிற என்பதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் 2வது முறை பேசினாராம். அந்த சர்ப்பம் கத்தியை பார்த்து, கீழே இருக்கிற அந்த கத்தியை பார்த்து சொன்னதாம், என்றைக்குமே உன்னை நான் பார்த்ததில்லை, எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு கத்தியை பார்த்து சர்ப்பம் கேட்டதாம். அதுக்கு ஸ்தோத்திரம், அந்த கத்தி சொன்னதாம், ஆம், உன்னையும் நான் இவ்வளவு நாள் வெளியே தான் பார்த்தேன், இன்றைக்கு நான் உன்னை வீட்டுக்குள்ளே பார்க்குறேன். அப்போ அந்த சர்ப்பத்துக்கு கோவம் வந்து அந்த கத்தியை ஒரு வேகமாய் கொத்தினதாம். கொத்தின உடனே வாய் கிழிந்து போனது. அந்த விஷம் அந்த கத்தியில் ஏராளமாக இறங்கிற்று. நான் எத்தனை பேரை இந்த விஷத்தினால நான் எலும்பெல்லாம் முறிச்சிருக்கிறேன், உனக்கு பார் என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லி அந்த கத்தியை சுற்றி கொண்டதாம். நடந்தது சொல்கிறேன், சுற்றி கொண்டதாம். சுற்றிட்டு உன்னை என்ன நெருக்கி உன்னை உடைச்சி போடுறேன் என்று சொல்லும்போது இந்த கத்தியும் சரி செய் பார்க்கலாம் அப்படின்னு அதுவும் சுற்ற ஆரம்பித்ததாம். உங்களுக்கு தான் தெரியும், தலை ஒரு பக்கம், உடம்பு ஒரு பக்கம், வால் ஒரு பக்கம் தனித்தனியாக கலண்டு விழுந்ததாம். ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் சர்ப்பம் சொல்லிட்டு, என்னையே நீ கிழிச்சிட்ட, என்னையவே துண்டாக்கிட்ட அப்படின்னு சொல்லி பாரு உன்னை என்ன செய்கிறேன்னு உயிர் போகிற நேரத்தில் ஸ்தோத்திரம் அந்த துண்டு துண்டாக சிதற ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் அந்த சர்ப்பம் சொன்னதான், நான் இவ்வளவு நாள் அநேகரை முறித்தேன், ஆனால் இப்பொழுதோ நீ என்னை முறித்தாயே, நீ யார் என்று கேட்டுச்சான். அதுக்கு அந்த கத்தி சொன்னதாம், அந்த பட்டயம் சொன்னதாம், அன்றைக்கு ஏதேனில் இருந்தேன், இன்றைக்கு கர்த்தர் வசனமாகிய பட்டயத்தை இன்றைக்கு இந்த வீட்டுக்குள்ளே கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் படிங்க, வார்த்தை பைபிளை காலையில் எழுந்து திறங்க, சர்பத்தின் ஆவிகள் எல்லாம் கர்த்தர் உடைப்பார். ஆமென். வீட்டுக்குள்ளே கலகத்தை கொண்டு வருகிற, வறுமை கொண்டு வருகிற, வியாதியை கொண்டு வருகிற அந்த சர்பத்தின் ஆவிகளை கர்த்தர் முறிப்பார். ஆவியின் பட்டயம். ஆமென். நான் ஒவ்வொருடைய வீட்டிலும் நான் இருக்கிறேன் கத்தி சொல்லிச்சான். நான் ஒவ்வொருடைய காரிலும் இருக்கிறேன். கார் வச்சிருக்கிறவங்களுக்கு ஆய் ஸ்தோத்திரம். உங்க கார்ல பைபிள் இருக்கா? ஆர்சி புக்கு மாத்திரம் இருக்கிறதா, இல்ல பைபிள் இருக்கிறதா? பைபிள் கார்ல இருக்கட்டும். நான் எல்லா ஜெபாரையிலும் இருக்கிறேன். என்னுடைய பெயர் வசனமாகிய பட்டயம். நான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எவ்வளவு பெரிய வல்லமை என் பிள்ளைகளை தொட வந்தாலும் நான் அவைகளை முறித்து போடுவேன். கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார் என்று அந்த பட்டயம் சொன்னதா. இந்த காலை நேரத்தில் அந்த பட்டயம் ஆகிய வசனம் உங்கள் வீட்டுக்குள் வருகிறது.
எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, எனக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை. இந்த கதை, அந்த சர்ப்பம் பீஸா விழுந்து உயிர் போகிற நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு மரித்திருக்கிறது. என்னன்னா, சர்ப்பம் சொன்ன கடைசி வார்த்தை யோபு 9:25, உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்லிட்டு க்ளோஸ். உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு எதிராய் வீட்டுக்குள்ளே கிரியை செய்கிற விக்கிரக ஆவிகள், சர்ப்பத்தின் ஆவிகளை ஆராதனை நேரத்தில் விலகி போகிறதை நான் பார்க்க ஆண்டவர் கிருபை தந்தார். ஆகவே அதற்காக நேரம் எடுத்து ஜெபிக்கணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கிறேன். வருகிற வெள்ளிக்கிழமை இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் இந்த கிரிகளெல்லாம் உடைக்கிற, அழிக்கிற, நுகங்களை முறிக்கிற ஒரு ஜெபத்தை இந்த இடத்திலே நாங்கள் ஏறெடுக்க போகிறோம். நீங்கள் வர ஆர்வமுள்ளவர்கள் வந்து பங்கு கொள்ளுங்கள். ஏற்கனவே இப்பொழுது எழும்பி ஜெபிக்கும் போதே கர்த்தர் அந்த சர்ப்பத்தின் ஆவிகளெல்லாம் அவருடைய வல்லமையினால் முறிக்கப் போகிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை உங்கள் வீட்டுக்குள்ளே வருகிறது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை உங்கள் பிசினஸ் சென்டரில் வருகிறது. ஆமென். எழும்புவோம், எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா, எல்லாரும் எழும்பி நிற்போம். ஸ்தோத்திரம். காலையில் கவனிங்க, கர்த்தருடைய பந்தி கொடுக்க நிறைய பேர் இருந்தாங்க. சீனியர் பிலீவர்ஸ், ஆவிக்குரிய பொறுப்பாளர்கள். கூப்பிட்டேன், யாருமே வரலிங்க. சரியா ஒரு வாலிப தம்பி, ஞானசானம் எடுக்காத தம்பி போய் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்து திரும்பி வரும்போது தான் நான் பார்த்தேன். அவர்கிட்ட நான் பிடுங்க முடியாது, ஆர்வமாக வராரு. ஆகவே தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன், தயவு செய்து மூழ்கி ஞானசானம் பெற்று ஊழிய அனுபவம், ஒரு ஆவிக்குரிய நிலைமையில் நல்ல ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் முன்னாடி வாங்க. ஒரு 8 பேர், சரி 3 6 பேர். காலையில் தான் 8 வச்சாங்க, இப்போ 3 6 தான். 6 பேர் சீக்கிரமாக வாங்க. பாடலையும் கேட்போம், அதே நேரத்தில் காணிக்கை கர்த்தருக்கு விதைப்போம். கர்த்தருடைய பந்தியும் வருகிறது. மூழ்கி ஞானசானம் பெற்றவர்கள் ஜெபத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக பிற்கப்படுகிற இயேசுவின் சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற இயேசுவின் ரத்தம் சொல்லியே கொடுக்கணும். நீங்கள் 3 பேர் வந்திருக்காங்க, இன்னொரு 3 பேர். Praise God. இன்னும் 2 பேர். நம்ம குயிக்காக முடிக்கலாம் பாருங்க, அடுத்த சர்வீஸ் இருக்கு. தேங்க்யூ. இன்னும் ஒருவர். ஐயா வாங்க, உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். இந்த ஊழியத்தில் உதவியாய் நிற்கிற தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். பிளாஸ்டிக் இங்கே இருக்கு. படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை சித்தம் போல ஆண்டு நடத்தி. சேர்ந்து பாடுங்கள், ஜெபத்தோட பாடுங்கள். கல்வாரி கல்வாரியே நன்மீனையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியே அன்பீனையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கடுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. எல்லாரும் கேளுங்க. கரை நீங்க இருதயத்தை. நீரின்றி என்னாலை பாரில் ஏது
நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை, காற்றுமக்காய் நிறுத்தி. நீரின்றி என்னாலே நம்முடைய இயலாமையை ஒத்துக்கொள்வோம். சேர்ப்பீரே வழுவாது என்னை, ஆத்துமக்காய் நிறுத்தி. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். கல்வாரியே நன்மீனையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியே நன்மீனையே கண்டு விரைந்தோடி வந்தேன். அழுவும் திரு ரத்த கழுவும் ஆண்டவரே, கரை நீங்க இருதயத்தை. அழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. என்னை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. என்னை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. யோபுவை போல பல பாடுகள், பல இழப்புகள், பாதிப்புகள் இழந்து வந்த தேவ பிள்ளையே, நீங்கள் அறிக்கை பண்ணியிருக்கிறீங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த அறிக்கை உங்கள் வாழ்விலே மீண்டும் கர்த்தர் உங்களை டபுளா ஆசீர்வதிக்க விரும்புகிறார். முன்னிலைமை காட்டிலும் மிதி வருகிற நாட்கள், இந்த ஸ்தோத்திரம் பிஸ்னஸ் நாட்கள், புது நிதி ஆண்டு உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். ஆண்டவர் பிஸ்னஸ்ல நம்முடைய கரத்தை நீட்டுகிறார். ஹல்லேலூயா. அது கல்வாரி சிலுவையிலே அவர் பட்ட பாடுகளை இப்பொழுது நாம் பாட்டாய் ஜெபமாய் பாடினோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விண்ணப்பமாய் ஏறெடுத்தோம். சிலர் கண்ணீர், அதை பாடும்போதே அழுதீர்கள். கண்ணீரிலே நம்முடைய உள்ளம் உடைகிறது. அவருடைய இரத்தத்தால் நம்மை கழுவி இருதயத்தை கரைகளை எல்லாம் போக்கி இருக்கிறாரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாகிய அப்பத்தை உயர்த்தி கைகளிலே எடுத்து உயர்த்தி சத்தமாய் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எல்லாரும் சத்தமாய் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பிட்டார். நீங்களும் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவசரமாய் எதையும் செய்யக்கூடாது. பயபக்தியோடு நிதானமாய் நம்மை நாமே நிதானித்து அறிந்து இந்த அப்பத்தை புசிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, எனக்காக மரித்தீரே ஸ்தோத்திரம். என் பாவங்களுக்காக மரித்தீரே ஸ்தோத்திரம். என் அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டீரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை மேல் வந்ததே ஸ்தோத்திரம். மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீரே ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஜீவிக்கிறீரே ஸ்தோத்திரம். மீண்டும் வரப்போகிற மேசியாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். யாவரும் சேர்ந்து அவருடைய சரீரமாகிய அப்பத்தை புசிப்போம். விளையேற பெற்ற ரத்தமாகிய திராட்சை ரசத்தை நாம் யாவரும் சேர்ந்து பானம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தோட அவருடைய விளையேறப்பெற்ற குற்றமற்ற ரத்தமாகிய திராட்சை ரசத்தை சேர்ந்து பானம் பண்ணுவோம்.
முடிஞ்சது. நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போமாக. ஒரு முக்கியமான மாதம் இந்த மாதம். உங்க ஃபைனான்ஸ்ல கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறார். உங்க பிசினஸ்ல ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறார். இதுவரைக்கும் நடந்ததை நினைச்சு கலங்காதீங்க. இப்ப நீங்க அறிக்கை பண்ணிருக்கிறீங்க, நம்பிக்கையோடு சொல்லியிருக்கிறீங்க, என் மீட்பர். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது கர்த்தர் மீட்பர் உயிரோடு இருக்கும்போது நம்மளை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை பாஸ்டம் அவர்கள் வந்து ஜெபிக்க அன்பாய் கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகம் முழுவதும் இந்த உயிர்த்தெழுதல் தினத்தை எல்லாரும் ஆண்டவரே அனுசரிக்கிறார்கள். நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே அனுசரிக்க கிருபை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிற இயேசுவை நாங்கள் ஆராதிக்கின்றோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு சொன்னது போல எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் அறிக்கை செய்து ஒவ்வொரு நாளும் பலப்பட இந்த வார்த்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நீர் உயிரோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னீரே அப்பா. எங்களுக்காக பாதாளத்தையும் நரகத்தையும் ஜெயித்து உயிர் பெற்று எழும்பி ஆண்டவரே இன்றைக்கும் நீர் ஜீவிக்கிறீர் அப்பா. நீர் ஜீவிக்கிறதினாலே நாங்களும் வாழ்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளை நாங்கள் விசேஷமாய் உமக்கு நன்றி சொல்கிற ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆராதனைக்கு வரும்போதே ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருக்கு ஒரு விசேஷ நாளாய் அனுசரிக்க கிருபை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லைப்பா, எதற்கும் நாங்கள் அடிமை இல்லை. என் ஆண்டவர் ஒருவருக்கு நாங்கள் உரியவர்களாக இருக்கிறோமே. எங்களுக்குரிய எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்புறப்படுத்தி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி சிறந்த நாளை இந்த நாளை அனுசரிக்க கிருபை தந்தீரே அப்பா. ஸ்தோத்திரம். நீர் உயிரோடு இருக்கிறபடியால் நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. யோபு எல்லாவற்றையும் இழந்த நிலையில் சொன்னார். நாங்கள் அப்படி இல்லைப்பா, எங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. ஆனாலும் எங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். கர்த்தர் எங்களோடு இருந்து வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிங்க, கூட இருங்கப்பா. ஸ்தோத்திரம். நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை ஒவ்வொருடைய வாழ்க்கையின் மூலமாய் நிரூபிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றவர்கள் பார்க்கும்போது இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் கர்த்தர் அதை நிரூபிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிங்க, உடைய பிஸ்னஸை ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஏப்ரல் மாதம் புது ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, புது அக்கௌண்ட்ஸ் தொடங்கட்டும் ஆண்டவரே. வாழ்க்கையிலே அநேக மாற்றங்களை தேவன் கட்டளையிடுகிறார். பிசினஸ்ல மாற்றம், குடும்பங்களில மாற்றம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய ரீதியில மாற்றம், எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை தந்து நம்முடைய பிள்ளைகளை புதிய அனுபவத்துக்குள்ளே நடத்துவீராக. நம்முடைய தூய கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, இந்த நாளின் எல்லா ஆராதனையிலும் கர்த்தர் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளுக்காக, ஆராதனையை நடத்துகிறபடி பிள்ளைகளுக்காக, செய்தி கொடுத்தவர்களுக்காக, கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணின தேவ பிள்ளைகளுக்காக
அண்டு வீடியோவில் ஒர்க் பண்ண தேவ பிள்ளைகளுக்காக, சண்டே ஸ்கூல் நடத்தின பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே டீன் அண்ட் சர்வீஸை நடத்தின பிள்ளைகளுக்காக, எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எடுத்த பிரயாசத்திலே கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட்டதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை கர்த்தர் ஏற்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த வார்த்தையோடு நாங்கள் கடந்து செல்லுகிறோம். கர்த்தர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. உமது கரம் எங்கள் குடும்பத்தையும், ஆண்டவரே சபையில் இருக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே உமக்கே துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். அவர்கள் கொடுத்த காணிக்கை தசமபாகங்களை ஆசீர்வதிங்க. ஆன்லைன் மூலமாக இந்த சர்வீஸை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பத்திலே நீர் நல்ல மீட்பராய் இருந்து அவர்களை வழிநடத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வியாதி, பலவீனங்கள், போராட்டங்கள், கடன் பாரங்கள் இதெல்லாம் மாற்றி ஆண்டவரே ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, குழந்தைகளை ஆசீர்வதிங்க. இந்த வெயில் காலத்தில் எங்களுக்கு மறைவிடமாய் இருங்கப்பா. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த கிருபையை கொடுங்க ஆண்டவரே. தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் நடைபெறுகிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் கூட இருங்க. கர்த்தர் நீரே எங்கள் மூலமாய் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடும், பிஸ்னஸோடும், எங்களுடைய திருச்சபை ஊழியத்தோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. காட் பிளஸ் யூ. விபிஎஸ் நோட்டீஸ் கிடைக்காதவர்கள் அறிவிப்பு பலகையில் இருக்கும். நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். அடுத்த வாரம் கிடைக்க உதவி செய்கிறோம். அறிவிப்பு பலகையில் இருக்கா? ஊடுருவல் ஜெபம் அடுத்த வாரம், இந்த மண்டே இல்லை, அடுத்த மண்டே.